கர்த்தருக்கே மகிமை. இந்த நல்ல நாளிலே கர்த்தர் வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஜெபத்தோடு தேவ வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். எபிரேயர் 9 அதிகாரம் 22 வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயமான வார்த்தைகள் ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்தாவியானவர் அடியனை மறைத்து சிலுவையின் நிழலிலே நின்று கர்த்தர் வெளிப்படும். ஜனம் எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்திற்கு நேராக வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நானே பரிகாரி என்ற தலைப்பிலே இந்த அருமையான நாளிலே கர்த்தர் வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். எபிரேயர் 9 அதிகாரம் 20 முதல் தொடர்ச்சியாக அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே வரும்பொழுதெல்லாம் தங்கள் பலிகளை இரத்தம் சிந்தி பலி செலுத்த வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தின் ஆழமான சத்தியம். அப்படி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களால் தொடங்கப்பட்டது. அது காலம் கடந்து புறஜாதிகளுக்குள்ளே, மற்ற மார்க்கத்துக்குள்ளே இந்த பலி செலுத்துகிற அனுபவம் கடந்து சென்றது. இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு ஆரம்பத்திலே அவர்கள் 1 வயது நிறைந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி செலுத்தி இரத்தம் தெளித்து தங்கள் நிலைக்கால்களில் பூசி அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டார்கள். அப்படி அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலேயும் தேவாலயங்களிலும் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் ஒட்டகங்களையும் காளைகளையும் ஆடுகளையும் புறா குஞ்சுகளையும் கர்த்தர் சமூகத்திலே பலி செலுத்தினது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மையே. ஆனால் ஏன் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட பலிகளை செலுத்தாமல் நாம் கைவீசி தேவாலயத்துக்கு ஏன் வருகிறோம் என்று பார்த்தால், நீங்கள் வாசித்த இந்த வசனத்தில் அதற்கு பதில் உண்டு. இயேசு நானே பரிகாரி என்ற தலைப்பிலே 7 காரியங்களை இந்த பகல் பொழுதிலே ஜெபத்தோடு உங்களோடு தேவ சமூகத்திலே இந்த வார்த்தையை கைமாறி கொடுக்க இந்த இடத்தில் நான் இருக்கிறேன். எபிரேயர் 9 அதிகாரத்தின் 22 வசனம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதாமினுடைய பாவத்துக்கு, ஆதாமினுடைய கீழ்ப்படியாமைக்கு, ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு தூர போன ஸ்தானத்திலே கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை நமக்கெல்லாம் இப்போ நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற அறிவு என்னண்டா, இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்து 33.5 ஆண்டு காலங்கள் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக ரட்சிப்பை நமக்கு கிரயம் வாங்கி தந்தார் என்றுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த, பரவலாக தெரிந்த வேத உண்மை. ஆனால் அது அல்ல. சிருஷ்டியின் நாயகராகிய கர்த்தர் இந்த பூமியை வட்டணிக்கும் பொழுது, இந்த பூமியை உருவாக்கும் பொழுது குமாரனாகிய கிறிஸ்து
பிதாவாகிய தேவனோடு கூட செல்ல பிள்ளையாய் இருந்தார் என்று வேத உண்மை ஒன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி பிதாவின் செல்ல பிள்ளையாயிருந்தவர் ஆதாமினுடைய பாவத்திற்காக, ஆதாமினுடைய மீறுதலுக்காக, ஆதாமினுடைய கீழ்ப்படியாமைக்காக அவர் பரலோகத்தில் தேவனோடு, அதாவது தூதர்களோடு, கப்ரியலோடு, மிகாவேலோடு இருந்த தேவன் இந்த பூமியிலே ஒரு மனிதனாக ஒரு கன்னியின் வயிற்றை தெரிந்தெடுத்தார். அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறினார். நம்முடைய விசுவாசத்தின் எல்லாருடைய விசுவாசத்தின்படி அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? உங்ககிட்ட தான் கேள்வி. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நான் பிதாவின் வலது பார்சத்தில் வர கொண்டு போய் அந்த அந்த ஆன்சரை சொல்லிட்டேன். ஸ்டில் இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில், இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள் இருக்கிறார். ஒன்று டக்குன்னு வரமாட்டுக்கு உங்களுக்கு. இந்த நல்ல காலை வேளையிலே சபையை எதினால் அவர் ஸ்தாபித்தார் என்றால் தன்னுடைய சொந்த சரீரத்தை, இரத்தத்தை கொடுத்து மீட்டார். அப்படி கிறிஸ்து சரீரத்தை கொடுத்து மீட்காவிட்டால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப், இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், இப்படிப்பட்ட சபை உருவாயிருக்காது. ஒன்று கூடி உங்களுக்கு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். பிதாவின் அருகில் செல்ல பிள்ளையாயிருந்தவர், குமாரனாய் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தவர், மரித்து உயிர்த்தெழுந்தவர், போனாலும் சபை என்கிற சரீரத்தை ஸ்தாபித்ததின் நிமித்தமாக இயேசு இன்னைக்கு இந்த பூமியில நம்ம கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எதை எடுத்தாலும் இரத்தத்தை கொண்டு சுத்திகரிக்கப்பட வேண்டிய இருந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற வேத வாக்கியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் சபையில் வருவதற்கு, இன்றைக்கு தேவனை ஆராதிப்பதற்கு, இன்றைக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு ஒருவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, முற்பிதாக்கள் தொடங்கி நாம் செய்த சகல விதமான அக்கிரமங்களை, மீறுதல்களை தேவ சமூகத்திலே சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு மன்னித்து இன்னைக்கு இந்த சபை என்கிற சரீரத்துக்குள்ள உங்க கூட உட்கார்ந்து உங்களையும் என்னையும் அழகு பார்க்கிறார். ஆதலால் ஒன்றாவது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, எனக்காய் ஒருவர் இரத்தம் சிந்தி என்னுடைய பரிணாமத்தின் அடிப்படையில் ஆதாம் தொடங்கி என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து எனக்கு ஒரு மன்னிப்பை உண்டாக்கி இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்புகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறதா என்று நீங்களும் நானும் சோதித்தறிய வேண்டும். ஆதலால் உங்களுக்காக பூர்வ நாட்களில் உங்கள் முற்பிதாக்கள் ஒட்டகங்களையும் காளைகளையும் ஆடுகளையும் புறா குஞ்சுகளையும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது பலி செலுத்துகிற இடத்தில் என் பரம பிதாவாகிய கிறிஸ்து என்னும் அருள்நாதராகிய இயேசு என்கிற மேசியா என்னுடைய உங்களுடைய மீறுதல்களுக்காக தன் சரீரத்தில் உள்ள தன் இரத்தத்தை கிரயம் கொடுத்து அவர் உங்களை மீட்டிருக்கிறார். ஆதலால் பைபிள் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு என்ன செய்யாது, உண்டாகாது. அதை நம்ம எல்லாரும் கடன் எடுத்து என்ன சொல்லிட்டோம்னா,
ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பில், அப்படி ஒரு வேட பைபிளில் சொல்லப்படவில்லை. வேதத்தை கூட்டவோ குறைப்பதற்கோ எனக்கோ உங்களுக்கோ அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. உங்களுக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி உங்கள் அக்கிரமங்களை உங்கள் மீறுதல்களை அவர் மன்னித்து தேவனுடைய பிள்ளையாவதற்கு அதிகாரத்தை கொடுத்து உங்களை சபையின் நடுவில் அழகு பார்க்கிறார். உங்கள் கூப்பிடுதலையும் வேண்டுதல்களையும் அவர் கேட்டு உங்களுக்கு பதில் தருகிறார். இரண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவருக்கு வாசிக்க கேட்கலாமே. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலையிலே இந்த இரண்டாவது பகுதியை சொல்வதற்கு முன்பதாக இந்த பைபிள் ஸ்டடியில நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னா, நேற்றைய விட உங்க விசுவாசம் இன்னைக்கு என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். போன வருஷத்துல இருந்த உங்க சரீரத்தினுடைய அட்மாஸ்பியர் இந்த வருஷத்துல என்ன செய்திருக்கு? பெருகி இருக்கு. ஒத்துக்கிட்டீங்களா? உங்க பொருளாதாரமும் என்ன செய்திருக்கு? உயர்ந்திருக்கிறது. உங்க ட்ரெஸ் கோடு மாற்றம் வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை ஆண்டவர் விரும்பல. ஆண்டவராகி கர்த்தர் விரும்புகிறது. நான் அந்த பைபிள் ஸ்டடியில சொன்ன விஷயம் என்னன்னா, நேற்றைய விட விசுவாசம் உங்களுக்கு இன்னைக்கு பெருகணும். என்னுடைய விசுவாசம் நேற்றைய விட விசுவாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு உங்கள்கிட்ட கர்த்தர் கேட்கிறார், நேற்றைய விசுவாசத்தை விட இன்னைக்கு உங்க விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா? உங்க விசுவாச வாழ்க்கை அனுதினமும் வளருகிறதா? அது கீழே டீப்ரமோட் ஆகி போகிறதா என்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இயேசு நானே பரிகாரி என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. உங்க கணவனுக்கு நீங்க பிரியமாய் நடந்துக்கிடலாம். காரணம், உங்க கணவன் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறார், சந்தோஷம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் வளர வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணா உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற விசுவாசம் உங்களுக்குள் உண்டாக வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, சபை போய் ஜெபம் பண்ணா நம்ம ஜெபம் கேட்பாரு, இல்லைன்னு சொல்லல. பாஸ்டர் ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்பாரு, அது தப்பில்லை, நல்லது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறார், நீங்க ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? இயேசு இந்த இடத்துல படிப்பிக்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் ஒவ்வொரு நாளும் விசுவாசியே தேவ சமூகத்தில் உங்க விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும்? வளர்த்தப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று. எத்தனை பேருக்கு இயேசு என் கூட இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் என்னை சிருஷ்டித்தார், குமாரனாகிய கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் சேருகிறோம் என்று எத்தனை பேருக்கு உறுதி இருக்கிறது? அல்லேலூயா. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்ற விசுவாசம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். நல்ல பாட உங்களுக்கு கர்த்தர் திறமை தந்திருக்கிறாரு. வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ண உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு.
நல்ல ஊழியம் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல குடும்ப வாழ்க்கையில சாட்சியாய் வாழ்கிறீர்கள், நல்லது. ஆனால் தேவன் உண்டென்று அவரிடத்தில் சேருகிறவனுக்கு தேவன் அவன் கேட்கிறதை வேண்டுகிறதையும் தருவார் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆதலால் இன்னைக்கு காலையிலே இயேசு நானே பரிகாரி என்று சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த வேத பகுதியில் ஒரு காரியத்தை கூட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் தம்மை நோக்கி தேடுகிறவனுக்கு என்ன கொடுப்பாரா? பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு 2.5 மணி நேரம் நீங்க இந்த இடத்துல தேவ பாதத்தில் உட்கார சொல்ல, நீங்க காலையில் ஒரு வேலைக்கு போக சொல்ல, சாயங்காலம் என்ன எதிர்பார்ப்பீங்க? சொல்லுங்க. சம்பளம். இன்னைக்கு பகல் பொழுதிலே முதல் ஆராதனையிலும் 2வது ஆராதனையிலும் நான் கர்த்தரோடு இருக்க சொல்ல எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நின்றதற்கும், நான் கர்த்தருக்காக பாடினதற்கும், கர்த்தருக்காக பிரசங்கிதற்கும் எனக்கு ஒரு பலனை இந்த பூமியிலும் வச்சிருக்கிறார், பரலோகத்திலும் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி 2.5 மணி நேரம் காத்திருக்கிற விசுவாசியே, ஏனோ தானோ என்று நீங்கள் காத்திருக்கவில்லை. நீங்கள் கர்த்தரிட்ட கற்பனைகளையும் கர்த்தரிட்ட பிரமாணங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு உண்மையாக தேவனை தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை பரலோகத்தின் தேவன் இன்னைக்கே தருவார். இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமென். இது என்னுடைய ஆழமான விசுவாசம், என்னுடைய ஆழமான நம்பிக்கை. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலனை அளிப்பார் என்ற விசுவாசம். ஆதலால் சபையே, தேவனுடைய சமூகத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியவே முடியாது. ஆதலால் உங்களுக்கு ஊர் போட்டிருக்கிற பேர் விசுவாசி, ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசத்தோடு கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை நான் அருளுகிற ஆண்டவர். 3வதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். இயேசு நானே பரிகாரி என்று சொல்லும் பொழுது 3வது நம்மை படிப்பிக்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு மக்கள் தங்கள் தெய்வத்தை தரிசிப்பதற்கு ஆன்லைன்ல என்ன செய்தாங்க? புக் பண்ணுகிறாங்க. அது விஐபி என்ற வரிசை இருக்கிறது. என்ன வரிசை? விஐபி வரிசை. இன்னைக்கு காலையில பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனை தரிசிக்கணும்னு சொன்னா யாவரோடு நீங்கள் யாரா இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. நாம் யாவரோடு சமாதானமா இருக்கிறோமா? யாவரோடும் நம்ம நல்லுறவை பேணி காக்கிறோமா என்று இந்த காலையிலே நம்மை சோதிக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நீங்கள் என்ன செய்யணும்? நாடணும். நேற்றைக்கு வந்த ஜனத்தோடு பரிசுத்த ஆவியானவர் திட்டமா பேசினார், தெளிவா பேசினார். வாலிபனே, இச்சையில விழுந்து விடாதே. கணவன் மனைவியே, நீ உன்னுடைய கணவன் மனைவி அல்லாமல் வேறொரு இச்சையில் விழுந்து போய்விடாதே. விதவைகளே, உங்கள் கணவன் மரித்தாலும் நம்முடைய விசுவாசத்தின் படி அவர் பரதீசி என்கிற இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறார், அவர் உயிர் தெழுவார் என்கிற நம்பிக்கை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிலையிலே அந்த கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்று மிக தெளிவாக தேவ வார்த்தையின் அடிப்படையிலே சபைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆதலால் கர்த்தர் சொல்கிறார், I am the holy, நான் பரிசுத்தர்.
நீங்க பரிசுத்தமாய் இருப்பதற்கு நீங்கள் நாட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தரிசிப்பதில்லை. இந்த காலையிலே என்னுடைய விசுவாசத்தின்படி சொல்லுகிறேன், நான் இந்த இடத்துல பரிசுத்தமாய் தேவனை ஆராதித்திருந்தேன் என்றால், பரிசுத்தமாய் தேவனை தொழுது கொண்டிருப்பேன் என்றால், நான் என் கர்த்தரை தரிசித்திருக்கிறேன். அவர் எங்கூட இருக்கிறார் என்பது என் ஆவியில் உணர்கிறேன், என் சரீரத்தில் உணர்கிறேன். அப்படி உங்கள் ஆவியில் உங்கள் தேவனாகிய கிறிஸ்துவை தரிசித்திருக்கிறீர்களா? உங்க சரீரத்தில் அந்த ஃபீல் உணர்ந்திருக்கிறீங்களா? அந்த தரிசிக்கிற அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? எல்லாராலும் தேவனை தரிசிக்க முடியாது. எல்லாரும் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. அந்த வெளிச்சத்தை உணர முடியாது. அந்த ஃபீலை உணர முடியாது. பைபிள் கண்டிஷன் வருகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், யாவரோடும் நீங்கள் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்க நாடவும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அதனால் இன்றைக்கு காலையிலே மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆலயத்துக்கு வர சொல்ல நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? வேலை ஸ்தானத்தில் நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்று ஒன்று சோதிக்க கத்திருந்த காலையிலே நம்மை அழைக்கிறான். நான்காவதாக யாக்கோபினுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும். அல்லேலூயா, கரங்களை தட்டி. நான்காவது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. நம்ம வயது சென்று செத்து போனோம்னு சொல்லி எப்படி உறுதிப்படுத்துவாங்க தெரியுமா? நல்ல மிளகு, என்னது, வத்தலை நல்ல தீயில போட்டு என்ன செய்வாங்க? நம்ம மூக்கு கிட்ட கொண்டு வரும். நான் பலரை கொண்டு போயிருக்கிறேன், பலருக்கு அப்படி செய்திருக்கிறேன். அதுல அந்த ஆவி அவங்க கிட்ட போயிட்டுன்னு சொன்னா தும்மல் வராது, இருமல் வராது. இன்னைக்கு காலையிலே அப்படியே ஆவி இல்லாத சரீரம் என்னதான்? செத்தது. அல்லேலூயா. நீங்க கைத்தட்ட சொல்லே தெரியும், நீங்கள் ஆராதிக்க சொல்லே தெரியும். நீங்க ஆவியானவருக்குள்ள இருந்துதான் ஆராதிக்கிறீங்களா, பாடுவீங்களா, தேவனை உயர்த்துகிறீங்களா? இன்னைக்கு பலருடைய ஆவி வெளியில தெரிகிறது, நல்ல மூச்செல்லாம் இழுத்து வாங்குவீங்க, ஆனா சில இடத்துல செத்து கிடக்கு. அப்படியே கிரியை இல்லாத விசுவாசம். என்னது? கிரியை இல்லாத விசுவாசம். ஆமென். ஆரியங்காவில முதல் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ அதை இந்த இடத்துல அதோடு கனெக்ட் ஆகுதுனால சொல்லுகிறேன். மினி என்ற ஒரு சின்ன குழந்தை, அவ ஒரு நாள் அவங்க பாட்டி கூட தான், பாட்டி தான் அவங்கள வளர்த்துனாங்க. அப்பா அம்மா அவளை கைவிட்டுட்டாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் பாட்டி தான் அவளை வளர்த்துனாங்க. சரியா சர்ச்சுக்கு கடந்து வருவா, நல்ல சண்டே ஸ்கூலில் இருப்பா, விபிஎஸ்ல கலந்துருக்கா. அவள் ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, பாஸ்டரே, என்ற ஒரு வலிய ஆக்கிரகமான, என்னுடைய ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு விருப்பமாகும், உங்களுக்கு காணிக்க தரணும். என்ன தரணும்? காணிக்க தரணும். அப்போ நான் குழப்பில்ல மோளை தான்னு சொன்னோன்னா, அவளுக்கு அந்த காணிக்க கொடுக்கறதுக்கு வெக்கம், நாணம். அவள் டக்குன்னு ஓடி அடுத்த ரூமுக்கு போயிட்டான். அந்த அம்மச்சி போச்சு, அம்மச்சி கூட நானும் போயிட்டேன்.
அவ என்கிட்ட ஒரு காசு எடுத்து நீட்டுனா, பழைய ஓல்டு 20 பைசா தெரியுமா, கொஞ்சம் 10 பைசாவை விட 50 பைசாவை விட கொஞ்சம் பெருசு, அதை என்கிட்ட தந்தா. அவளுக்குள்ள ஆசை, இந்த காணிக்கையை யாருக்கு கொடுக்கணும்? ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். இப்ப அவ எங்க இருக்கிறா? எந்த சூழ்நிலையில மாற்றப்பட்டாள்? விசுவாசத்தில் இருக்கிறாளா, விசுவாசத்தில் இல்லை எனக்கு தெரியாது. அந்த ஒரு கிரியையை என்னால் காண முடிந்தது. பெருமைக்கு சொல்லல, 20 பைசா வாங்கின இந்த கை 1 லட்சமும் இந்த கையில வாங்க வச்சாரு இந்த அப்பா. அதுல எனக்கு ஒரு பெருமை எல்லாம் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்விலே விசுவாசம் என்பது கிரியையினால வளரணும். அப்படி வளரனா அது செத்தது. ஆதலால் சபையே, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வந்த காலம் முதல் ஒரு பழைய பைபிளை வச்சு அல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அதுவும் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு நல்ல பைபிள் வாங்குறது கூட நமக்கு மனசு வரல சகோதரா. எப்படி இருக்கீங்க? ஆமா, அப்படியே தான் இருக்கிறோம், ஒரு மாற்றம் இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என் கூட விசுவாசத்தில் புறப்பட்டவனை நான் ராஜாவாக மாத்திருக்கிறேன். என் கூட விசுவாசத்தில் வந்தவனை குடும்பம் கைவிட்ட பொழுதும் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட வச்சேன், அவங்களுக்கு பாதுகாவலனாக மாறினேன். எவன் தொழுமரத்தை உருவாக்கினானோ ஒருவனுக்கு விசுவாசம். என் ஜனம் அழிக்கப்பட போவதில்லை, என் ஜனம் காப்பாற்றப்படும். என் மகளைய தேவன் ராணியாக மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் கிரியை. அப்படிப்பட்ட விசுவாசம் சபைக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி விசுவாசத்தில் வளருறீங்களா? அப்படி விசுவாசத்தில் கிரியை இருக்கிறதா? அப்படி வளர்ந்தால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆதலால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனபடியால் இன்னைக்கு காலையில ஆண்டவரே, என் விசுவாசம் என்னதான் மாறணும்? கிரியையில மாறணும். என் விசுவாசம் கிரியையில மாறணும். அஞ்சாவதாக 1 கொரிந்தியர் 13:2, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவுகளையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பார்க்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சபையோடு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கலாம், ஏற்றுக்கொள்கிறேன். சகல ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரகசியம் உங்களுக்கு இருக்கலாம், ஏற்றுக்கொள்கிறேன். சகல அறிவுள்ள அறிவை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அன்பு இல்லாவிட்டால், என்னது? அன்பு இல்லாவிட்டால் நீங்க செய்த இவ்வளவுத்துக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். காண்கிற சகோதரனோடு நாம் அன்பு செலுத்துகிறோமா? காண்கிற சகோதரனை நேசிக்கிறோமா? காண்கிற சகோதரனுக்காக அவர் நம்மளை பார்க்காட்டலும் அவருடைய தொழிலுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமா? இந்த காலையிலே கர்த்தர் சொல்கிறார், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை. என்னது? அன்பு இல்லை என்றால் எனக்குள்ளே ஒன்றும் இல்லை. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அன்பு ஆக்கப்படும் பண்டமன்றோ, அன்பிலா மனம் அழிவுக்கு காரணம். அன்பை நீங்க லட்டை உண்டாக்குனது மாதிரி, நீங்க ஒரு பர்னிச்சரை உண்டாக்குனது மாதிரி என்ன செய்ய முடியாது? உண்டாக்க முடியாது. அன்பினுடைய டெஃபினிஷன் யார் என்றால்,
நாசரேத்தில் நசரனாக வளர்ந்தவரும், பெத்லகேமிலே பிறந்தவரும், கொல்கதாவிலே மரித்தவரும், கல்லறையிலிருந்து அரமத்திய ஊரானுடைய கல்லறையிலிருந்து வெளிவந்தவருமாகிய கிறிஸ்துதான் அன்பிற்கு டெபினிஷன். ஆதலால் எனக்கு அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்த பாயிண்டுக்குள்ள அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பு இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு வரும். அடுத்தது ரொம்ப பிரதானமான பாயிண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12:7 முதல் வாசிக்கலாமே. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாதிருக்கிற புத்திரன் உண்டோ? எல்லாரும் பாருங்க, அந்த வசனத்தை நீங்க யார் யார் வாசிக்கிறீங்களோ நீங்க நல்ல அலர்ட் ஆயிருந்துக்காங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணி நடக்கிறீர்கள். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாரும் பாருங்க, இங்க இருக்கிறவங்க உப்புக்கு மேல நின்னவங்க யாராவது இருக்கிறீங்களா? உப்புக்கு மேல அப்பாவும் அம்மாவுடைய பனிஷ்மெண்ட்ல ஒன்று கை தூக்குங்க. ஒரே ஒரு ஆளு. அடுத்தது உங்க ராஜன் பாஸ்டர். அல்லேலூயா. எங்க வீட்டில் நானும் என் தங்கச்சியும் ஒரே நாளில் என் அப்பனுடைய சிட்சையில் 2 பேரும் முழங்கால் நின்று. என் தங்கச்சி என்னை விட கொஞ்சம் கூட தைரியசாலி. நான் கூடி கொஞ்சம் முழங்கால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நின்று அவன் நேர் முழங்காலில் நின்றாள். வெள்ளை உப்பு இரத்த கலரில் மொத்தம் மாறினது. இன்னைக்கு உங்க பாஸ்டர் இந்த இடத்துல கர்த்தர் சும்மா நிறுத்தவே இல்லை. எங்க அண்ணமார்கிட்ட வாங்கின அடிகள் எல்லாம் இன்றைக்கு நினைக்கிறேன், ஆண்டவரே இதற்காகவே என்னை அடித்தீர். ஒரு நாள் எஸ்டேட் கேண்டீன்ல போய் பேப்பர் படித்தேன் என்று எங்க அப்பாவினுடைய ஃப்ரெண்டு நேர அப்பா கிட்ட போட்டு கொடுத்தாரு. எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை மனசாட்சியோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். அண்ணன்மார் 4 பேரும் அந்த கேண்டீன்ல என்ன செய்யல? பேப்பர் படிக்க போனதில்லை. அன்னைக்கு எங்க அப்பா பேப்பர் வருத்தினார். இன்னைக்கு நானும் வீட்டில் பேப்பர் வருத்துகிறேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், தகப்பன் சிட்சித்தால் அவன் புத்திரன் எனப்படுவான். நீங்கள் சிட்சிக்க சகித்து கொண்டீர்கள் என்றால் நீங்க ஊர்ல பெரிய ஆளு. ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை புத்திரர் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஆனபடியால் நீங்க எங்கெல்லாம் சிட்சிக்கப்படுகிறீர்களோ நீங்க அடுத்த ஒரு பெரிய லெவலுக்கு ஆண்டவர் உங்களை எடுத்து செல்ல போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாளிலே எங்க அண்ணமாருடைய இந்த வஸ்திரத்தை என்ன வச்சு தேய்க்க வச்சாரு, அந்த வஸ்திரத்தை என் மேலேயே போட வச்சாரு. இதுதான் ஆண்டவர். அதை தேய்க்க சொல்லலாம், செருப்பில்லாம தேய்க்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். இன்னைக்கு அந்த வஸ்திரம், இந்த திருவஸ்திரம் உங்க பாஸ்டருடைய சரீரத்தில் விழுந்தது. எங்க அண்ணமார்கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை மாதிரி இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஆசை இல்லாது இருந்தும் என்ன இதை போட வச்ச தெய்வத்துக்கு நன்றி. ஆதலால் ஒரு காலத்தில் 4 பேர் பிளஸ் அப்பா கிட்ட அம்மா கிட்ட சிட்சையை அடி வாங்கி வளர்ந்த என்னை இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்தது உண்மைனா? உங்க அப்பா உங்களை சிட்சிக்க சொல்ல, உங்க அம்மா உங்களை சிட்சிக்க சொல்ல, உங்க மாமியார் உங்களை சிட்சிக்க சொல்ல, உங்க மாமனார் உங்களை சிட்சிக்க சொல்ல, உங்க போதகர் உங்களை சிட்சிக்க சொல்ல ஏற்றுக்கொண்டால் நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆளாக இருப்பீங்க.
அந்த ஒரு மனசு யாருக்கிட்ட வந்துட்டோ நீங்க அடுத்த லெவல்ல வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், சிட்சிக்கிற பிள்ளை தேவன் அவர்களை பிள்ளைகளாக்க முடியும். சிட்சிக்காத பிள்ளைக்கும் சிட்சிக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முக்கிய ஒரு பாயிண்ட் சொல்லி அந்த இடத்தை நிறுத்துகிறேன். வாத்தியாரு நல்ல அடிச்ச பிள்ளைகளை ஒன்று நினைச்சு பாருங்க, ஊர்ல டாப்பு. என்னைக்கு அரசாங்கம் ஒரு விதி என்ன எடுக்கக்கூடாது, பெரம்பு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னையோட ஜாலி முடிஞ்சு. அல்லேலூயா. ஆதலால் இன்னைக்கு காலையில பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், யாரு சிட்சிக்கிறானோ அவன் தேவ பிள்ளையாக மாற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கு கிடையாதிருந்தால் வேசி பிள்ளையா இருப்பீங்க. எல்லாரும் ஜாக்கிரதை. இங்க பிரசங்கிக்கிற பிரசங்கம் சிட்சையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஆழமா நான் கொண்டு போறேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் யாரா இருக்க மாட்டீங்க, இராமல் யாரா இருப்பீங்க. ராஜம்பாஸ்டர் பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னது உண்மை, ஸ்டிக் பண்ணனது உண்மை. கேட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், கேட்டதுக்குள்ள இருக்கான். கேட்காதவன் சினிமா பாட்டுக்கு உலக அறிய ஆடுதான். கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? அது எங்கே போகுது? ஃபேஸ்புக்கில் போகுது, யூடியூப்பில் போகுது, ஊரு போகுது. ஆனால் இங்கே இருந்தா ராஜம்பாஸ்டர் சினிமாவில் ஆட விட மாட்டார், பொட்ட பிள்ளையானாலும் சரி பயமாறானாலும். கேட்கீங்களா? சிட்சிக்கிறவன் புத்திரனாயிருப்பான், இல்லாதவன் வேசி பிள்ளையாயிருவான். என்னடா பாஸ்டர் இவ்வளோ கடிஞ்சு சொல்லுதானு இல்லை, இதுதான் உண்மை. கேட்டவங்க இருங்க, பாஸ்டர் வேண்டான்னு சொல்லுங்க, எழுதி கொடுங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். இதுதான் என் சத்தியம். இதுக்கு மேலே சத்தியம் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் அடிப்பேன், உண்மை அடிப்பேன். பொட்டு வைக்க சொல்ல அம்மா எப்படி வந்து வேஷம் போட்டாங்க தெரியுமா, எப்படி நடிச்சாங்க தெரியுமா? ஒரு நாள் தேவன் அதுக்கெல்லாம் பதில் தருவார். நம்ம பிள்ளைகள் ஒருபோது வேசி பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாது. என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் ஒருபோதும் திருடனா மாறிடக்கூடாது, தீவிரவாதியா மாறிடக்கூடாது. 9ஆம் அன்றியும் நம்ம சரீரத்தின் தகப்பன்மார்கள் சிட்சிக்கும் பொழுது அஞ்சு நடந்திருக்க பிழைக்கத்தக்க வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. நான் அப்பா மாறு கூடி சிச்சையெல்லாம் சொல்லிட்டேன். சில அப்பா மாறு கால ரெண்டையும் கட்டி எங்க உண்டா? அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட கேட்க, இந்த கையை மேலே தூக்கி இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்பா அம்மா சொன்னதை இந்த தோப்பு கரணம் போட்டவங்க இருக்கீங்களா? அந்த பிள்ளை எல்லாம் இந்த ஊர்ல இன்னைக்கு சாதனை படைச்சிருக்கு. இந்த நல்ல காலையிலே சரீரத்தின் தகப்பனாகிய உங்க அப்பா உங்களை தண்டிக்க சொல்ல ஏற்றுக்கொள்கிறீங்களா? பரம பிதாவாகிய கர்த்தர் தண்டிக்க சொல்ல அடங்கி நடந்தீங்கன்னா இன்னைக்கு ஊர்ல பெரிய ஆளியா. அல்லேலூயா. இந்த ஊர்ல பெரிய ஆளு. 11ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்க பார்ப்போம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இன்னைக்கு காலையில எந்த சிட்சையும் தற்காலத்தில் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரவே தராது. ஆனால் போக போக ஏன் அதை நாம் சிட்சிக்கப்பட்டோம்? எந்த சிட்சையும் தற்காலத்தில் அது சந்தோஷமாய் காணப்படவே துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும். ஆமென் சொல்லுங்க. ஏற்றெடுக்கலாமா? ஆமென்.
இனி ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. கடைசியாக, ஏசப்பா இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆதலால் தான் இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரியும். நான் ஒரு திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு நான் பிணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் உங்க மனசாட்சிக்கிட்ட கேளுங்க. காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க? உங்களை ஒரு புது மனுஷனாக இந்த இடத்துல ஆக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு காலையில் சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு 7 காரியம் பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை இதில் நீங்கள் சிரிக்க வச்சேன், ஒருவேளை தமாசு வந்துச்சு, ஆனால் அதில் உங்களை சிந்திக்க வைக்க 7 காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நம்பர் 1, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. 3வது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. 4வதாக, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. 5வதாக, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. 6வது, சிட்சிப்பு இல்லாமல் நாம் பிள்ளைகள் ஆக முடியாது. என்னை அல்லாமல், 6வது, இயேசு இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட கைமாறி கொடுத்திருக்கிறார். ஏற்றெடுக்க வேண்டியவைகளை ஏற்றெடுத்து, விட வேண்டியவைகளை விட்டு, பவுல போல் இன்னைக்கு சொல்லணும், நான் பின்னானவைகளை மறக்கிறேன் ஆண்டவரே, நான் முன்னானவைகளை நோக்குகிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிற, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். இயேசு நானே பரிகாரி. கண்களை மூடுவோம், செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனோகரமான இந்த நல்ல நாளிலே அடியேன் நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய காயங்களை கட்டி இருக்கிறது, சுகப்படுத்தி இருக்கிறது. சிக்ஷையை நாங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று, கிரியை இல்லாமல் நாங்கள் விசுவாசத்தில் வளரக்கூடாது என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். துதி, கன, மகிமை யாவும் எடுத்துக்கொள்ளும். மீட்பராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் ஏறெடுத்து கொண்ட எல்லா விண்ணப்பங்களோடும் தேவ கிருபை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்த கர்த்தர் நன்றி சொல்லு. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா.